जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। जगत माते राधे कृष्ण माये की जय। गंगा माता की जय। எல்லாம் அல்ல சத்குருநாதருடைய அருட்பெரும் கருணையினால நம்ம காசி மகா புண்ணிய கஷேத்திரத்துல எதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் சுவாமியுடைய அருளால பொதுவா ஒரு பகுதிகளா நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த பகுதியில ரொம்ப அற்புதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காசி மகா புண்ணிய கஷேத்திரத்துல கிட்டத்தட்ட 84 படித்துறைகள் உண்டாம். அதாவது ஒரு படித்துறை 2 படித்துறை இல்ல, 84 படித்துறைகள் உண்டு. அந்த 84 படித்துறைக்கும் 84 விதமான கதைகள் உண்டாம். சோ இந்த மகா புண்ணிய கஷேத்திரத்துக்கு போகக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே இந்த 84 படித்துறை 85ன்னு கூட சொல்றாங்க. சோ எல்லா படித்துறையும் பார்க்கிறார்களா அப்படின்னா அது ஒரு சந்தேகம்தான். ஆனா நான் அடியேன் போயிருந்த பொழுது எனக்கு ஒரு ஆசை, எல்லா படித்துறைகளும் பார்க்கணும்ன்றது அடியனுடைய ஒரு ஆசை. சோ அடியனும் அடியனுடைய வீட்டுக்கார அம்மாவும் போயிருந்ததுனால 2 பேர் தான் போனோம். சோ கொஞ்சம் விலை பேசும்போது கொஞ்சம் அதிகமாக தான் கேட்டாங்க பொதுவா. ஏன்னா 2 பேருக்கும் தனியாப்பட்ட முறையில கேட்டாக்கா கொஞ்சம் பணம் அதிகமா தானே கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி பரவாயில்லைன்றதுக்காக சுவாமியுடைய அருளால இந்த 84 படித்துறையும் பார்க்கணுன்றதுக்காக ஆசைப்பட்டு இப்ப அடியேன் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கேன். சோ இப்ப நீங்க இந்த ஒரு வீடியோ காட்சிகள் மூலமாக ஒரு படித்துறைகளா நீங்க தரிசனம் பண்ணிக்கிட்டே வாங்க. கண்ணால தரிசனம் பண்ணுங்க, காதால அடியன் சொல்லக்கூடிய அற்புதமான விசேஷங்களை கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணுங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். காசி மகா புண்ணிய கஷேத்திரத்துல எது ரொம்ப அத்தியாவசியமான ரொம்ப விசேஷம் கேட்டீங்கன்னா, கங்கா மாதா தான் விசேஷமே. அங்க கங்கா மாதா ரொம்ப அற்புதமான விசேஷம் கொண்டவள். எந்த பகவானுடைய ஜடாமுடியிலேந்து அந்த அம்பால பகவானே தாங்கி நிற்கிறாராம் கங்கா மாதாவை. அதே கங்கா மாதாவினுடைய மடியில தவழ்ந்து போகக்கூடிய குழந்தைகளாக ஒவ்வொரு குழந்தைகளும், ஒவ்வொரு பகவானால படைக்கப்பட்ட ஜீவன்கள் அனைவருமே தெய்வத்தினுடைய குழந்தைகள் தான். சோ காசி மகா புண்ணிய கஷேத்திரத்துக்கு வரக்கூடிய ஒத்தொத்தருடைய மனதுமே ஆழ்ந்த ஒரு அமைதிய பெறுதுங்கிறது பரமசத்தியம் தான். ஆகையினால இந்த ஒரு 84 படித்துறையை பார்க்கணுன்றது அடியனுடைய ஒரு ஆசை. அந்த ஆசைய சுவாமி நிறைவேற்றி வச்சார். சோ அதை அடியன் மட்டும் பார்த்து ரசிச்சா போதுமா? ஆகையினால உங்களுக்கும் அந்த பிரசாதத்தை கொடுக்கணும் என்றதுக்காக அடியன் இந்த ஒரு வீடியோ பதிவை வீடியோவாக இல்ல, எம்பெருமானுடைய ஒரு பிரசாதமாகவே அடியன் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆகையினால கண்களால பாருங்க, காது கொடுத்து அடியன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விசேஷங்களையும் கேளுங்கன்றத அடியன் சொல்லிக்கிறேன். 84 படித்துறை, அதாவது ஆத்மீக வரலாற்று சின்னம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த 84 படித்துறைகளும். ஏன்னா 84 படித்துறைக்கும் 84 விதமான கதைகள் உண்டு அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இந்த படித்துறைகள் எல்லாம் எந்த நூற்றாண்டுல இருந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 18ஆம் நூற்றாண்டுல இருந்து தான், மராட்டிய ஆட்சி காலத்திலேருந்து தான் இந்த படித்துறைகள் அத்தனையும் ஃபேமஸ் ஆச்சாம். சரி, 84 பணிகட்டை சொல்றியப்பா, படித்துறை சொல்றியப்பா, எங்க தொடங்கி எங்க முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசி காட் அப்படின்னு சொல்லக்கூடிய அசி படித்துறையிலிருந்து ஆதிகேசவ காட், அதாவது ஆதிகேசவ படித்துறை வரைக்கும் தான் இந்த 84 படித்துறைகள். அசிகாட்ல தொடங்கி ஆதிகேசவ காட் வரைக்கும் 84 படித்துறைகள் உண்டு. சரிப்பா, நீ போயிட்டப்பா, நாங்கெல்லாம் இப்ப பார்க்கணும்னா எதெல்லாம் நாங்க அதாவது 84 பார்க்க முடியல, எந்த படித்துறைகள்லாம் ரொம்ப அத்தியாவசியம் பார்க்கணும்ன்றது ஏதாவது விதிமுறைகள் இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு. எந்தெந்த தீர்த்தங்கள், அதாவது எந்தெந்த படித்துறைகளை பார்க்கிறது ரொம்ப முக்கியத்துவம்ன்றதையும் அடியன் இந்த ஒரு பதிவுல அடியன் சொல்றேன். அதாவது அசி காட், அசி காட்லயும் ஆரத்தி எடுக்கப்படும். தஸ் அஸ்மதா காட், அங்கேயும் கங்கா ஆரத்தி எடுக்கப்படும். 2 இடத்துல மட்டுமே கங்கா ஆரத்தி ரொம்ப ஃபேமஸ். அதை அடியன் தெளிவா சொல்லிக்கிறேன். சோ அசி காட் நீங்க தரிசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படித்துறைகள் எல்லாம், கங்கா படித்துறைகள்ல ஒரு 5 இடங்களை சர்வ நிச்சயமாக நீங்க தரிசிக்கணும். அந்த 5 இடங்களை திருநாமத்தை அடியன் சொல்றேன்.
இதெல்லாம் முடிஞ்சா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அசி காட் அப்படின்னு சொல்லக்கூடிய காட். அதுக்கப்புறமா தசா அஸ்வமேத காட். இந்த 2 காட்லையும், அசி காட்லையும் தசா அஸ்வமேத காட்லையும் மட்டும்தான் சுவாமிக்கு கங்கா மாதாவுக்கு ஆரத்தி எடுக்கப்படுதுன்றத அப்படின்னு சொல்லிக்கிறேன். அடுத்ததா பர்ணா சங்கமம் காட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட் இருக்கு. அடுத்ததா பஞ்ச கங்கா காட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட் இருக்கு, படித்துறை இருக்கு. அடுத்ததா மணிகர்ணிகா காட். இந்த 5 படித்துறைகள் ரொம்ப முக்கியன்றத அடியன் சொல்லிக்கிறேன். அதாவது அசி காட் படித்துறை, தசா அஸ்வமேத் காட் 2வது படித்துறை, பர்ணா சங்கமம் 3வது படித்துறை, பஞ்சகங்கா படித்துறை 5வதாக மணிகர்ணிகா காட். சோ இந்த 5 படித்துறைகள் ரொம்ப முக்கியம்ன்றத அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது போக கேதார் காட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட் இருக்கு. கேதார் காட், அங்க கேதாரநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமி இருக்கார். தமிழ்நாட்டு முறைப்படி கட்டப்பட்ட கோவில். இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ அடியன் போஸ்ட் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க இந்த சேனல்ல பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா ஷிரிடி டு ஹிமாலயான் பிளேலிஸ்ட் இருக்கும். அதை ஓபன் பண்ணீங்கன்னா அடியன் இந்த யாத்திரையில போயிருக்கக்கூடிய அத்தனை கோவில்களுடைய விசேஷங்களையும் அடியன் சொல்லியிருக்கேன், நீங்க போய் தரிசிக்கலாம். ஆகையினால இந்த 5 காட், இந்த 5 படித்துறைகளை தவிர்த்து கேதார் காட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு, ரொம்ப புகழ் வாய்ந்தது. வசிஷ்ட மாமுனி 67 முறை கேதார்நாத்துக்கு போயிட்டு வந்திருக்கார். அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, இமாச்சலத்துக்கு போக முடியாத பக்தர்கள், காசிக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த கேதாரநாதனை தரிசனம் பண்ணாலே 7 முறை போயிட்டு வந்ததனுடைய பலன் கிடைக்குங்கிற ஒரு அங்கீகாரத்தை வசிஷ்ட மாமுனி கொடுத்திருக்கார்ன்றத அடியன் சொல்லிக்கிறேன். சரிங்களா? இந்த 5 காட்டை தவிர கேதார் காட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படித்துறை இருக்கு. அங்க நம்ம தமிழ்நாட்டு முறைப்படி கட்டப்பட்ட கோவில். அங்க ஒவ்வொரு கல்வெட்டும் தமிழ்லயே இருக்கும், சிவசிவான்னு எழுதியிருக்கும். குமரகுரு சுவாமிகள்னு சொல்லக்கூடிய மகாத்மா மூலமாக எம்பெருமானுடைய கிருப்பையால கட்டப்பட்ட கோவில். அது எல்லாவற்றையும் நீங்க தரிசிக்கலாம். சரிப்பா, அடுத்து ஏதாவது ஒரு முக்கியமான காட் கேட்டீங்கன்னா துளசி தாஸ் காட். ராம மானச சரிதம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ராமபெருமானுடைய சரித்திராமிர்தத்தை துளசிதாச பெருமான் எழுதியிருக்கார். அவருடைய அந்த காட் ரொம்ப முக்கியம். சோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய காட்ஸ் எல்லாம் முக்கியம்தான். ஆனா குறிப்பிட்டு இந்த 5 காட், அசி காட், தசாஸ்வமேத காட், பர்ணசங்கம காட், பஞ்சகங்கா காட், மணிகர்ணிகா காட், இந்த 5 காட்டு ரொம்ப முக்கியம். இது போக கேதார் காட், அடுத்து துளசிதாஸ் காட், இந்த மாதிரி இன்னும் சில காட்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சோ இது எல்லாமே ராணி அகல்யாபாய் ஹோல்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகா ராணிங்க. அவர்கள் மூலமாகத்தான் இந்த காசி மாநகரம், காசி விஸ்வநாத பெருமானுடைய கோவில்களா இருக்கட்டும், இல்ல இந்த காசி ஒட்டி ஓடக்கூடிய கங்கா மாதாவை இருக்கக்கூடிய அந்த படித்துறைகளா இருக்கட்டும், எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு பிரயாசப்பட்டு உழைத்தது அந்த அன்னையாகிய ராணி அகல்யாபாய் ஹோல்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய தாயை தான். சோ அவர்கள் மூலமாகத்தான் இப்ப நீங்க பார்க்கிறீங்களே, அதோ பாருங்க சிவசிவான்னு எழுதியிருக்கு பாருங்க, இதுதான் கேதார் காட். கேதாரநாதர் கோவில் இங்கதான், நீங்க நல்லா பார்க்கலாம். சிவசிவான்னு அழகா தமிழ் எழுதி பாருங்க. அதுக்கு பக்கத்துல இன்னும் ஒரு சின்ன ஒரு பில்டிங் தெரியுது பாருங்களேன், ஒரு பெருசா தெரியுது இல்லையா, அது பக்கத்திலேயே அதுதான் ஆதிசங்கரருடைய மடம். நம்ம தமிழ்நாட்டுல காஞ்சிபுரத்துல இருக்கு இல்லையா, காஞ்சி காமகோடி பீடம், அதே பீடம் தான் இங்க இருக்கு. சிவசிவான்னு எழுதியிருக்கிறது கேதார் காட். அது பக்கத்துல இருக்கக்கூடியதுதான் ஆதி சங்கராச்சாரியாருடைய சங்கர மடம். இந்த 2த்துக்கும் பக்கத்துல இருக்கக்கூடியதுதான் ஹரிச்சந்திர காட். ஹரிச்சந்திரா காட்னா ஹரிச்சந்திர மகாராஜா இந்த இடத்துல பணி புரிஞ்சுதான் நம்ம சில கதைகள் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. சோ அந்த இடம் தான் ஹரிச்சந்திரா காட் அப்படின்றத அடியன் தெல்ல தெளிவா சொல்லிக்கிறேன். சோ இந்த கங்கை கரையில நிறைய விசேஷங்கள் எம்பெருமானுடைய கிருபையினால நிறைய லீலைகள்லாம் நடந்திருக்கு. சோ அந்த லீலைகள்ல ஒரே ஒரு லீலையை அடியன் சொல்லிக்கிறேன். உங்க மனசு இந்த கங்கை கரையில இருக்கட்டும். என்னுடைய கதைகளை அடியன் சொல்லக்கூடிய இந்த ஒரு கதைகளை காதால கேட்டு இந்த கங்கை கரையினுள்ள எப்பேற்பட்ட இந்த கங்கா மாதாவினுடைய ஒரு அனுகிரகம், அந்த கங்கா மாதாவினுடைய மடியில விளையாண்ட அந்த மகா பக்தர்களுடைய அந்த லீலா அனுபவங்கள், இது எல்லாவற்றையும் சேர்த்து ஒரே ஒரு லீலையை மட்டும் அடியன் இப்ப அடியன் சொல்றேன். சோ அந்த லீலையை மாத்திரம்
நீங்க எல்லாரும் கேட்கணும்ன்றத பிரார்த்திக்கிறேன். என்ன லீலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரவிதாஸ் மகாராஜ் சம்பந்தமான ஒரு லீலை. ரவிதாஸ் மகாராஜ் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீராபாய் இருக்காங்க இல்லையா, மீராமாய், அதாவது கிருஷ்ணனுடைய பரம பக்தை. அந்த பக்தையானவளுடைய குருநாதனே இந்த ரவிதாஸ் மகாராஜ். இந்த ரவிதாஸ் மகாராஜ் வந்து ஒரு சாது. அவருடைய குல தொழில் என்னன்னு கேட்டீங்கன்னா செருப்பு தைக்கிறதுங்க. செருப்பு தைக்கக்கூடியதான் அவருடைய குல தொழிலே. அதாவது இந்த கங்கா மாதான்னு சொல்லக்கூடிய இந்த கங்கை படித்துறையில ஒரு ஓரமா யாருக்காவது செருப்பு அருந்து போனா அதை தச்சு கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாளியாக இருந்தார். ஆனால் அவர் உயர்ந்ததான மகாத்மான்கிறது யாரும் தெரிஞ்சுக்கல. சோ இந்த கங்கா மாதா தன்னுடைய குழந்தையான ரவிதாஸ் மகாராஜுடைய புகழை உலகுக்கு கொண்டுட்டு வரணுன்றதுக்காக எம்பெருமானோடு சேர்ந்து ஒரு லீலை பண்ணாள். அந்த லீலை என்ன லீலை அப்படின்னா, ஒரு பிராமணர், அந்த பிராமணர் அனுதினமும் கங்கா மாதா, அதாவது இந்த படித்துறைகள்ல வந்து இந்த கங்கா மாதா, அதாவது இந்த கங்கையில மூழ்கி ஸ்நானம் பண்ணி மந்திர ஜபம் எல்லாம் பண்ணி டெய்லி வந்துட்டு போறது ரவிதாஸ் மகாராஜுக்கு நல்லா தெரியும். ஒரு முறை அந்த பிராமணர் என்ன பண்றார் அப்படின்னா, நேரா கங்கா படித்துறையில வந்து காலணிகளை ஓரமா போட்டுட்டு கங்கையில மூழ்கி நாமம் ஜபம் மந்திர ஜபம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா செப்பலை போட்டார். செப்பல் அருந்துக்குச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, செப்பல் அருந்து போச்சு, தைக்கணும் தானே. என்னடா இப்படி பார்த்தா ரவிதாஸ் மகாராஜ், அப்ப அவர் உயர்ந்த மகான்னு தெரியாது, ஏதோ செருப்பு தைக்கிறவன் அப்படின்னு தான் தெரியும். சோ நேரா கிட்ட போனார், செப்பலை இருந்துகிட்டு தச்சு கொடு அப்படின்னாரு. உடனே சரிங்க சுவாமி அப்படின்னு சொல்லி ரவிதாஸ் மகாராஜ் அழகா செப்பலை வாங்கினார். வாங்கிட்டு முடிச்சு கொடுத்துட்டார், செப்பலை சரி பண்ணி கொடுத்துட்டார். அடுத்துக்கு என்ன வேணும், அதாவது உழைப்புக்கேற்ற கூலி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி அந்த ரவிதாஸ் மகாராஜ் மகாத்மாக்கு இந்த ஒரு பிராமணர் ஒரு அணா 2 அணா வந்து பணம் கொடுக்கிறார். அத வந்து வாங்க மறுத்துட்டார் நம்மளுடைய ரவிதாஸ் மகாராஜ். என்ன சொல்றார், நீங்க உயர்ந்த குலத்துல பிறந்தவர், டெய்லி நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன், கங்கா மாதாவை வந்து சேவிச்சு கங்கையில மூழ்கி ஜபம் தியானம் எல்லாம் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு உத்தமமான பக்தரா இருக்கீங்க. ஆகையினால உங்களுக்கு அடியன் செய்து கொடுத்தது ஒரு சேவையாக இருக்கட்டுமே தவிர இதுக்கு எந்த எனக்கு கூலியும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி விட்டாராம். சரி இல்லப்பா, நான் உனக்கு உழைப்புக்கேற்ற கூலியை நான் கொடுத்துதான் ஆகணும், சோ ஆகையினால நான் கொடுத்துதான் ஆவன், நீ வாங்கிட்டு தான் ஆகணும் சொன்ன உடனே ரவிதாஸ் மகாராஜ் சொன்னாராம், நீங்க எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சத கங்கா மாதாவுக்கே அதை அர்ப்பணம் பண்ணிடுங்கன்னு சொன்னாராம். உடனே செப்பலை கலட்டினார் பிராமணர், நேரா கங்கா மாதா கிட்ட போனார். கங்கா மாதா இந்த ரவிதாஸ் மகாராஜன் சொல்லக்கூடிய, மகாராஜன்லாம் சொல்ல, இந்த செருப்பு தைக்கிறவன் இந்த மாதிரி பணம் வேணான்ட்டான், அம்மா இந்தாங்க இதை நீங்க வாங்கிக்கணும்னு சொல்லிட்டான், வாங்கிங்கன்னு சொல்லும் பொழுது தூக்கி போட்டாராம். எங்க தூக்கி அந்த 1 ரூபாய் 2 அணாவை தூக்கி போட்டாராம். கங்கா மாதாவே வந்து வாங்கி கொண்டாலாம் அந்த 2 அணாவை. வாங்கி கொண்டதோட மட்டும் இல்லாம இந்த பிராமணனுக்கு தரிசனம் வேற கிடைச்சிட்டு, தரிசனம் கொடுத்து அந்த கங்கா மாதாவோட கையில வைடூரியம் நிறைந்த ஒரு வளையல் இருந்துதான். அந்த வளையலை கலட்டி அந்த மகா பக்தனுக்கு இதை நீ பரிசா நான் கொடுத்தேன்னு கொடுன்ட்டாலாம் அம்பாள். யாரு, கங்கா மாதா. இப்ப அந்த பிராமணர் அந்த தங்க வளையலை வாங்கி கொண்டார். வைடூரிய கோர்த்த ஒரு அழகான ஒரு தங்க வளையல் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் மனசு மாறிட்டு ரவிதாஸ் மகாராஜ் கிட்ட கொடுக்க சொல்லி கங்கா மாதா சொன்னாள். ஆனால் ரவிதாஸ் மகாராஜ் கிட்ட இவர் போகாம இந்த தங்க வளையல ஒரு துணியில சுருட்டிக்கிட்டு வீட்டுக்கு போய் பொண்டாட்டிட்ட கொடுத்துட்டார். அந்த பொண்டாட்டியம்மா என்ன பண்ணாங்க, கையில போட்டு அழகு பார்த்துக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்றது, அங்க சொல்றது, இங்க சொல்றதுன்னு ஊரெல்லாம் பரவி மகாராஜாவுக்கே இந்த விஷயம் தெரிய போக அந்த வளையலை எடுத்துட்டு வந்து கொடுக்கும்படி ராஜா ஆக்ஞை போட்டார். இந்த பிராமணர் கிளம்பினார், நேரா போனார், அந்த வளையலை கொடுத்தார். கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த ராஜா என்ன பண்ணாரு, இந்த மாதிரி நகை ஏன் அரண்மனையில இருக்கணும் சொல்லி தன்னுடைய மனைவியான மகாராணிக்கு அந்த வளையல போட்டு அழகு பார்த்தாராம். அதுல ஒரு சட்ட சிக்கல் என்னாச்சுன்னா, 2 கைக்கு ஒரு வளையல் தானா, அப்ப இன்னொரு வளையல் வேணும்னு ராஜா சொன்னாராம். இன்னொரு வளையல நீ எப்படியாவது எடுத்துட்டு வந்தே தீரணும்னு ஆக்ஞை வேற. ராஜா வந்து கொடுக்கலன்னா சிரச்சேதம் பண்ணிடுவார். ராஜா வந்து ஒரு கோபக்கார மனுஷன் போல் இருக்கு.
சோ பதறி அடிச்சுக்கிட்டு பிராமணர் என்ன பண்ணார், நேரா திருப்பி கங்கா மாதாவோட கூடிய இந்த காசி படித்துறைக்கு வந்து ரவிதாஸ் எங்க இருக்காருன்னு பார்த்தார், செருப்பு தைக்கிறவன் எங்க இருக்காருன்னு பார்த்தார், கண்டுபிடிச்சிட்டார். இவர் ஓரமா உட்கார்ந்துகிட்டு ஒரு பெரிய பாத்திரத்துல செருப்பு தைக்கிறதா இருந்தா தண்ணி எல்லாம் தெளிச்சு தானே பண்ணுவாங்க. அவர் முன்னாடி ஒரு பெரிய பாத்திரம் இருக்கு, தண்ணி நிறைய இருக்கு. அதுல உட்கார்ந்து ரவிதாஸ் மகாராஜ் பாட்டுக்கு ஆகாயத்தை பார்த்து அப்படியே உட்கார்ந்து இருக்கார், பிரமிச்சு போய். அவருடைய உயர்ந்த ஸ்திதி யாருக்கும் தெரியல. ஆனா அந்த பிராமணர் ஓடி வந்து, அப்பா என்ன மன்னிச்சுக்கோ, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு அபச்சாரம் பண்ணிட்டேன். கங்கா மாதா வந்து உனக்கு கொடுக்க சொல்லி ஒரு தங்க வளையல என்கிட்ட கொடுத்தா. ஆனா நான் இந்த தங்க வளையலுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் உனக்கு கொடுக்காம நான் கொண்டு போயிட்டேன். எனக்கு இன்னொரு வளையல் வேணும், நான் என்ன பண்றதுன்னு தெரியல. ராஜா கிட்ட சிக்கிட்டேன், ராஜாக்கு நான் கொடுக்கலன்னா சிரசேதம் பண்ணிடுவான்ற பயம் இருக்கு, நான் என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லி ரவிதாஸ் மகாராஜ் கிட்ட புலம்புனாராம் பிராமணர். அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ரவிதாஸ் மகாராஜ் என்ன பண்ணார் தெரியுமா, தன் முன்னாடி செருப்பு கழுவுறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சிருந்தார் இல்லையா நீர், அந்த நீரை பார்த்து கங்கா மாதா எனக்கு இன்னொரு வளையல் கொடுக்குறியா அப்படின்னு ஆசையா கேட்டாராம். அந்த பாத்திரத்துல இருந்து கங்கா மாதாவுடைய கை வந்து ஒரு வளையல கொடுத்துட்டு போச்சான். இப்ப எல்லாரும் யோசிங்க, ஓடக்கூடிய கங்கா மாதா கிட்டேந்து அந்த வளையல் வாங்கினார் பிராமணர். ஆனா செருப்பு தைக்கக்கூடியவருடைய முன்னாடி இருக்கக்கூடிய பாத்திரத்துல இருக்கக்கூடிய கங்கா மாதா ரவிதாஸ் மகாராஜோடைய அந்த பக்தி எவ்வளவு அழகா இருந்ததுன்னா, அம்மா கங்கா மாதா எனக்காக நீ ஒரு வளையல கொடுப்பியான்னு ஆசையா கேட்டதுக்கு அடுத்த செகண்ட் கொடுத்தாங்க பாருங்க. எங்கிருந்து? இந்த கங்கா கரையில இருந்து கொடுக்கல, தன் முன்னாடி வைத்திருக்கக்கூடிய பாத்திரத்துல இருந்து கை வந்து கொடுத்துட்டு போச்சான் அந்த வளையல. அதுக்கப்புறமாக இந்த வளையலை எடுத்துக்கொண்டு பிராமணர் நேர அரசவைக்கு போய் ராஜா கையில கொடுக்கறதுக்கு முன்னாடி கங்கக்கரையில நடந்த அத்தனை அற்புதங்கள் எல்லாத்தையும் சொன்னாராம். ராஜாலேந்து ராணிலேந்து எல்லாரும் நடுங்கி போய், ராணி என்ன பண்ணிட்டா அப்படின்னா கையில போட்டிருந்த வளையலை எடுத்து, ஐயோ கங்கா மாதாவுடைய வளையலாச்சே, நான் போடுறதுக்கு எனக்கு என்னடா அருகதை இருக்குன்னு சொல்லி கதி கலங்கிட்டாளாம் அந்த ராணி. சோ அந்த மாதிரி அந்த உயர்ந்ததான பக்தனுக்காக இந்த கங்கா மாதாவினுடைய அந்த கருணா பிரவாகம் எவ்வளவு அற்புதம்ன்றத நம்ம எல்லாரும் கொஞ்சம் ஆழமா சிந்தனை பண்ணி பார்க்கணும். நம்ம ஒரு ஆத்துல ஓடக்கூடிய தண்ணியா இதை நம்ம பாக்குறோம், ஏதோ ஒரு நதியா நம்ம பாக்குறோம். ஆனா இந்த ரவிதாஸ் மகாராஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடக்கூடிய நதியானவளை தன்னுடைய தாயாகவே அவர் பார்த்திருக்கார். அவருக்கும் நமக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இந்த கங்கையில குளிச்சா நம்முடைய பாவம் போகும்னு நம்ம நினைக்கிறோம். பாவம் போகும் தான், பாவம் போகாமலா இருக்காது, பாவம் போயிடும் தான். ஆனா இந்த கங்கா மாதாவையே தன் தாயாக கொண்ட ரவிதாஸ் மகாராஜுக்கு கங்கா மாதா செய்த கருணை எவ்வளவு பெருசுன்றத இந்த ஒரு லீல மூலமா நீங்க எல்லாரும் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்றது அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். சோ இந்த ஒரு கங்கா படித்துறையில இது மாதிரி ஏகபோகமான நிறைய விதமான லீலைகள் எல்லாம் உண்டு. இந்த மணிகர்ணிகா காட்டுன்னு ஒண்ணு இருக்கு, ஹரிச்சந்திரா காட்டுன்னு ஒண்ணு இருக்கு. மணிகர்ணிகா காட்டுன்றது இந்த படித்துறைகள்ல ரொம்ப உயர்ந்ததான சிரேஷ்டமான ஒரு படித்துறை. ஆனந்த நிலையம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்க இருந்து எரிக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவனையும், அதாவது அந்த காசியில இறக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவனையும் இங்க இருக்கக்கூடிய எம்பெருமானும் தாயாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க காசி மகா புண்ணிய சேத்திரத்துல மரிக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவனையும் பார்வதி தாயார் என்ன பண்றாள் அப்படின்னா, தன் மடியில அந்த ஜீவனை கடத்தி தன்னுடைய முந்தானை எடுத்து விசிறி விடுறாளாம். ஒண்ணு. ரெண்டாவது, எம்பெருமானாகிய காசி விஸ்வநாத பெருமான் என்ன பண்றார் அப்படின்னா, இறந்து போயிருக்கார்லையா அந்த ஜீவனை தன் மடியில கிடத்தி ராமநாமத்தை சொல்றாராம். இந்த லீல யார் உணர்ந்து இந்த உலகத்துக்கு சொன்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவருடைய ஆழ்ந்த சமாதி தியானத்துலதான் இப்படிப்பட்ட ஒரு காட்சியை கண்டதாக அவர் சொன்னார். இப்ப நீங்க பார்க்கக்கூடிய படித்துறை தான் அசி காட், கடைசி படித்துறையிலேயே
கடைசி படித்துறை வந்து இதுதான். இந்த அசி காட்ல இருந்து தான் ஆதிகேசவ காட் வந்து தொடங்கும். நான் வந்து இந்த பயணத்தை அதாவது இந்த போட் பயணத்தை அசிகாட்டுக்கும் ஆதிகேசவ காட்டுக்கும் நடுவுல அடியன் தொடங்கினேன். சோ பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்து நெடிய பயணமா இருக்கு. அப்ப எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இங்கேயும் ஆரத்தி நடக்கும், இங்கேயும் கங்கா ஆரத்தி நடக்கும் சாயங்கால வேளையில. தஸ் அஸ்வதாமேத் காட், அதாவது அங்கேயும் ஆரத்தி நடக்கும். இந்த 2 இடங்கள்லையும் கங்கா ஆரத்தி நடக்கும்ன்றத வந்து அடியன் வந்து இந்த ஒரு வீடியோ காட்சி மூலமாக அடியன் வந்து சொல்லிக்கிறேன். ஆகையினால இந்த காசி கங்கக்கரையில துளசிதாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான மகாத்மா அவர் இங்க அமர்ந்து கொண்டு ராம மானச சரிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சரிதத்தை இந்த கங்கக்கரையில உட்கார்ந்து கொண்டுதான் இந்த தேசத்துக்கு அவர் வழங்கினார். அதோட மட்டும் இல்லாம ஸ்ரீ தத்தாத்திரேய சுவாமியினுடைய அவதாரமாகிய ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் அடுத்ததான அவதாரம் நரசிம்ம சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவதாரம். அந்த நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகள் இந்த இடத்துக்கு வரும் பொழுது நரஹரி அப்படின்ற திருநாமத்தோடு தான் வந்தார். எங்க வந்தார்னா மணிகர்ணிகா காட்டுக்கிட்ட வந்தார். மணிகர்ணிகா காட் அவர் ஏன் இங்க வந்தார்னா குருநாதனை தேடி வந்தார். அவருக்கான குருநாதர் இந்த காசி மகா புண்ணிய கஷேத்திரத்துல மணிகர்ணிகா காட் பக்கத்துல இருக்கக்கூடிய படித்துறையில தான் அவர் இருந்தார். தன்னுடைய சீடனாகிய நரகரியை பார்த்து இவன் என்னுடைய சீடன், இவன் சாதாரண சீடன் அல்ல, இவன் தத்தாத்திரேயருடைய அவதாரன்றதை உணர்ந்து கொண்ட கிருஷ்ண சரஸ்வதி சுவாமிகள் நரகரின்ற சீடனை அழைத்து கங்கால ஸ்நானம் பண்ணி வச்சு அவருக்கு தீக்ஷா நாமம் கொடுத்து சந்நியாசத்தையும் கொடுத்த இடம் இந்த கங்கக்கரை தான். அதையும் வந்து அப்படின்னு ரொம்ப சொல்லிக்கிறேன், ரொம்ப அற்புதமா சொல்லிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து நீங்க ஹரிச்சந்திரா காட்டை பார்த்திருப்பீங்க. இதுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஒரு வீடியோவை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுவேன். சோ அந்த இடம் தான் மணிகர்ணிகா காட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடம். புகையா வரும் பாருங்களேன் ஒரு இடத்துல. இது வந்து 1ஆம் நம்பர் கேட் போற பாதை. இதுக்கு பக்கத்துல நிறைய புகையா போது பாருங்க. அந்த புகையா போகக்கூடிய இடம் தான் மணிகர்ணிகா காட் அப்படின்னு சொல்லக்கூடிய படித்துறை. எவ்வளவு படித்துறைகள் இருக்குங்கிறத மலைச்சு போக வேண்டியதுதான். ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் போலன்ற மாதிரி அடி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நிறைய தூரம், ரொம்ப நேரம் ஆச்சு இந்த போட்ல வந்து அடியன் பயணம் செய்யும் பொழுது. ஆனா இன்னொரு விஷயத்தையும் அடியன் வந்து தெளிவா சொல்லிக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய போட்டுக்காரங்க எனக்கு தெரிஞ்சு சில பேர்ல ஏமாற்றக்கூடியவர்களாகவும் இருக்காங்க. அதாவது எனக்கு வந்து அசி காட்ல இருந்து ஆதிகேசவ காட் வரைக்கும் எனக்கு சுத்தி காமிப்பா அப்படின்னா ஒரு 3500 ரூபாயில 4000 ரூபாய் வரைக்கும் கேட்பாங்க. குரூப்பா வந்தா பிரச்சனை இல்லை, எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். ஆனா நாங்க போனதும் 2 பேர் தான். சோ ஆகையினால 2 பேர் நாங்க போனதுனால பரவாயில்ல, சரி கொடுக்கும்படியா ஆச்சு, வேற வழி இல்லை. அது ஒரு சாய்ந்த திருக்கோவில் இருக்கு பாருங்க, அது வந்து ரத்னேஸ்வர மகாதேவாலயம். அதுக்கு பக்கத்துல ரெட் கலர்ல சின்ன பில்டிங் இருக்குல்ல, அதுதான் தத்தாத்திரேயருடைய அந்த பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடம். நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகள் நரஹரி என்ற பெயர் நீங்கி நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகளாக தீக்ஷா நாமம் வழங்கப்பட்ட இடம் அதுதான். இதுதான் மணிகர்ணிகா காட் அப்படின்ற ஒரு அற்புதமான இடம். தூரத்திலேருந்து அடியன் வந்து உங்களுக்கு காட்டுறேன். சோ இதுதான் மணிகர்ணிகா காட். இங்க இருந்து கொண்டு எண்ணற்ற மகான்கள் வந்து சிவநாமத்தை சொல்லிக்கொண்டு எம்பெருமான் ஈஸ்வரனே இந்த இடத்துல உயிர் விட்ட ஒவ்வொரு ஜீவனையும் தன் மடியில இருத்தி கொண்டு ராமநாமத்தை சொல்லக்கூடிய வைபவம் நடக்கக்கூடிய இடம் இந்த மணிகர்ணிகா காட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான். ஸோ அந்த இடத்துல நாங்க போன இந்த டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேலைப்பாடுகள் நிறைய நடக்குது. ஏன்னா நிறைய உடல்கள் 24 மணி நேரம் வரதுனால கொஞ்சம் இடத்தெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணுன்றதுக்காக எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி ஏமாற்றக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நீங்க தெளிவா அவங்கள்ட்ட பேசிக்கணும். அசி காட்ல இருந்து ஆதிகேசவ காட் வரைக்கும் எனக்கு சுத்தி காட்டணும்பா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கொஞ்சம் தெளிவான மனசோட கொஞ்சம் கேட்டு நீங்க இந்த விஷயத்த வாங்கிக்கணும்ன்றத வந்து அடியன் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய விசேஷங்கள் கொண்டது
நம்மளுடைய கங்கக்கரை 84 படித்துறைக்கும் 84 விதமான கதைகள் உண்டு. காலபைரவ காட் இருக்கு, மீராபாய் காட் இருக்கு, வராகி காட் இருக்கு, திரிபுர பைரவி காட் இருக்கு, சிந்தியா காட் இருக்கு, தத்தாத்திரேயர் காட் இருக்கு. இந்த மாதிரி அநேக படித்துறைகள் உண்டு. இது எதெல்லாம் ரொம்ப முக்கியன்றத அப்படின்னு உங்களுக்கு தெளிவா சொல்லியிருப்பேன். 2 இடத்துல ஆரத்தி எடுக்கப்படுது. ஒண்ணு அசிய காட், 2வது தஸ் அஸ்மவேதா காட் அப்படின்னு சொல்லக்கூடிய காட் படித்துறை. ஸோ நான் என்னால முடிந்த அளவு பல தகவல்களை இந்த கங்கையில பிரவாகத்துல பயணம் பண்ணிக்கொண்டே உங்களுக்கு ஒரு பிரசாதமாக அர்ப்பணிச்சிருக்கேன். இந்த அர்ப்பணிக்கப்பட்ட பிரசாதத்தை நீங்க எல்லாரும் பரிபூரணமாக ஏற்றுக்கொண்டு எம்பெருமானுடைய அந்த அனுகிரகத்தை நீங்க பெறணுன்றது அடியனுடைய ஒரு ஆசை. ஸோ குருநாதருடைய அனுகிரகம் இந்த மாதிரி எல்லாம் நாங்க பயணம் பண்ணோம். நாங்க பயணம் பண்ண அற்புத நினைவுகளை ஒரு சுவாமியுடைய பிரசாதமாக உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பதிவு மூலமாக தரோம். இதை எல்லாரும் பிரியமாக ஏற்றுக்கொண்டு குருநாதனுடைய அந்த அருளை பெறும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் மகாராஜ் கி ஜெய். ராதே கிருஷ்ண மாயே கி ஜெய். கங்கா மாதா கி ஜெய்.